நான் பாருங்க, இத்தனை வருஷத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி வாரத்தில் 2 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் எனக்காக, என் குடும்பத்துக்காக உபவாச ஜெபம். அன்றைக்கு என் பரிசுத்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்து நான் இன்னும் பரிசுத்தமாகணும், என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து எனக்காக. அப்போ என் குடும்பம், என் மனைவி, இப்போ என்னுடைய மகள், மருமகன், பேர குழந்தை எல்லாருக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபம் செய்வேன். இன்னொரு நாள் உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபம் செய்வேன். உங்கள் குடும்பத்துக்காக உபவாசிக்கிறீங்களா? நீங்கள் ரெகுலர் உபவாசத்தை பாருங்கள், சாத்தானாலும் வீட்டுக்கு எல்லைக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. நம்ம எப்போ ஜெபிக்கிறோம், பிசாசு வந்து அல்ல கழிச்சு ஒரு கலாட்டா வந்த பிறகு தான் ஐயோ உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுறோம். ரெகுலராக ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், எத்தனை 1000 மந்திரவாதி சேர்ந்து பிசாசு அனுப்புனா கூட வாசற்படியில் நின்றுட்டு ஓடியே போய்விடுவான். உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அது மாதிரி ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, ப்ரேயரில் நீங்கள் உறுதியாக இருங்க. உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிற ஜெபம், உபவாசம் பண்ணி என் மனைவி, என் கணவர், என் பிள்ளைகள், நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், சாத்தானை எங்கள் மீது அதிகாரம் இல்லை. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஆச்சரியமான மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாகும். அதனால் ஜெபத்தினால தான் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும். இந்த ஜெபம் அது ரொம்ப அவசியம். ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள்.